இப்ப அங்க மணி இப்ப இங்க மணி 8 அங்க காலையில என்ன நீ காலையில எத்தனை மணி? 10:30 இப்ப. 10:30யா? ம். ஞாயித்துக்கிழமை அதனால தான் வந்துட்டீங்க. அது ரைட் ரைட். ஞாயிற்றுக்கிழமை தானே. ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இப்ப காலையில டைம் நான் 6 மணிக்கு வரேன்டா, இனி 5 மணிக்கு வரும். நோ. உங்களோட டைம் 6ண்டா, இனி 7 மணிக்கு வரும். ஏன்டா 7 எனக்கு மணிக்கு. கஷ்டம். ஓ முடியாது எனக்கு அப்ப கஷ்டம். அப்ப முடியாது இல்லையா? ம். அப்ப என்ன அத நான் பண்ணணும்? பார்க்குறேன். பரவாயில்ல ஐயா. அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பார்ப்போம். ஏதாவது ஒரு ஒரு மண்டேயும், வெட்னஸ்டேயும், ஃப்ரைடேயும் தான் நான் ஏர்லியா போகணும். டியூஸ்டேயும், தேர்ஸ்டேயும் லேட்டா போகலாம். அப்ப டியூஸ்டே, தேர்ஸ்டே வருவேன். ஜாயின் பண்ணுவேன். ஓஹோ! சரி. Yeah. அ இரவு இரவு 8 மணினா, அ இரவு 8 மணி காலையில 9 மணி. அது உங்களுக்கு வேலைக்கு அது அப்பவும் பொருந்தாதே! Yeah. இல்ல, இல்ல. இந்த டைமே இருக்கட்டும். சாட்டர்டே, சண்டே ஒரு பரவாயில்ல. சாட்டர்டே, சண்டே, டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வருவேன். இல்ல 4 அது நாள் வருவேன் பரவால்ல, தான். பரவால்ல. உங்களுக்கு தான் நான் இதுல போடுறேன் இல்லையா? இந்த விவாதத்த அப்படியே தூக்கி Yeah, போட்டுறலாம். எல்லாம் எல்லாம் பார்க்குறேன் ஐயா. நான் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன். அது போதும், அது போதும், அது போதும். இப்ப ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. 18 கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. ஸ்வீடன். ம். அவர் சேர போறாரு. ஆ. ஸ்வீடன்ல இருக்காரு. அவரு ஸ்வீடன்ல. அவரு பேரு என்னமோ ம், ம். அ அவரு ஒரு 18 கேள்வி இப்படி எல்லாம் கேட்டிருக்காரு. சாட் ஜிபிடி தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அ ஆ. சாட் ஜிபி இந்த மாரி மருத்துவம் இருக்கிறது. சாட் ஜிபில ஏத்தி விட்டுருங்க. எல்லாமே நீங்க சாட் ஜிபிய பயன்படுத்துங்க. ம். அதுல ஏத்தி விட்டே போங்க. நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிரும். ஏன்னா, இப்ப எப்படி இருந்தாலும் கேட்க உணவு பிரச்சனை வருங்கிறவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. எத்தன நாளைக்கு மருத்துவம் எத்தன நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்கிறது? நீங்க பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுங்கிறது இயற்கை முறை. அது Yeah. மனவழிமுறைகள் தான் செய்ய முடியும். பசிங்கிறது இயற்கையுடைய தவறான செயல். இப்போ 15 வயசுக்கு மேல பசியே எடுக்கக்கூடாது. என்னை கேட்டா 15 வயசுக்கு மேல உலகத்துல யாருக்கும் பசியே எடுக்கக்கூடாது. ம். இயற்கை பசி என்ன? பசி வந்து நிறுத்தணுமில்ல. 18 வயசு வரைக்கும் ரைட்டு. 18 வயசுக்கு பசி நிறுத்தணுமில்ல. ஏன் நிறுத்த மாட்டீங்க? அ. இனப்பெருக்கம் பண்ணிட்டே போ. இனப்பெருக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமே இல்ல. இன்னும் பாருங்க 1,00,000 ஆண்டு ஆச்சு. எனக்கு என்ன 1,00,000 ஆண்டு ஆச்சுன்னா, 16 வயசுக்கு மேல யாரும் பசி சிறப்பு வேலை செய்யாது. அது அப்படித்தான் வரும். இல்லைன்னா இவ்வளவு நோய் வந்துகிட்டே இருந்ததுன்னா, உடம்பே தன்னை மாத்திரும். உடம்பே 16 ம். வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, பசி தாகத்தை நிறுத்தி விடும். பசி தாகத்த நிறுத்திடும். ஆ பசி தாகத்த தானாவே நிறுத்தும். ஏன்னா எப்படி ஒட்டுக்குடல் வந்து ஒட்டுக்குடல் பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, விலங்குகளுக்கு ஒட்டுக்குடல் நமக்கு ஒட்டுக்குடல் இருக்குது. விலங்குகளுக்கு ஒட்டுக்குடல் இருக்குது. ஆனா அது வேலை செய்யும். இப்ப நம்ம மாறுனப்ப அது வேலை செய்யல. அதே மாரி பசி நிறுத்த போகுது. அதனால தான் வந்து இரைப்பையில கை வச்சு உள்ள எந்த பொருளை வெளிய எடுத்தாலும், உள்ள இருக்கிற எந்த பொருளையும் நீங்க அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்தாலும் மனுஷன் சாகறது இல்லையே! ம், ம். ஏன் சாகறது இல்ல? காலை எடுத்தாலும் சாகறது இல்ல. உள்ள இருக்கிற எந்த பொருளை எடுத்தாலும் சாகறது இல்ல. நீ மூளைய மட்டும் தான் கை வைக்கிற மத்த எல்லா பொருளையும் அவன் எடுத்து எடுத்து பார்த்துட்டானுங்க. நீ மூளைய மட்டும் எடுத்து யாரும் பார்க்கல. மூளை எடுத்தானே அவன் அவன் அத்தனையும் செத்து போயிருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. மூளை எடுத்தா முடிஞ்சது கத. அதனால மூளைய மட்டும் யாரும் ம், கை வைக்கல. மற்ற எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டானுங்க. அறுத்து பார்த்துட்ட, சிரைச்சு பார்த்தாச்சு, அறுத்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்துட்டானுங்க. அவ்வளோதான். ம், ம். மூளை எடுக்கணும். இந்த மூளையில யாரும் எடுத்த மாரி தெரியல. மூளை எடுத்தா அவ்வளோதான். மூளை எடுத்தா எல்லாமே அவ்வளவு. போயிரும். Yeah. எல்லாமே போயிரும். உங்களுக்கு கம்ப்யூட்டரே இல்லைன்னா என்ன இருக்கும்? Yeah, இல்ல. இது கீழ எழுதுனா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்க மாத்தலாம். மூளை எடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்புறம் மூளை இல்லைன்னா அப்புறம் எப்படி சிந்திக்க அப்புறம் ஒண்ணுமே இருக்காதே. அதான் மூளைய மட்டும் அதுதான். கை வைக்காம இருக்கானுங்க. இல்லாட்டி மூளைய எடுத்துருவானுங்க. வேறயும் நப்பவும் முடியாது. அது மட்டும் அறுவை சிகிச்சையும் பண்ண முடியாதுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நியூரான். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா? கண்ணாடி நியூரான். அது வந்து வெறுமனே நேரடியா நரம்பு மட்டும் கிடையாது. அது புரிந்து கொள்ள முடியாத நரம்பு மண்டலம். வெறுமனே அது ஒரு நரம்பு மாரி இப்போ எவ்வளவோ நரம்பு இருக்குது. அந்த மாரி நரம்புலாம் அங்க கிடையாது. கண்ணாடி மாரி இருக்கு. ஆப்டிகல் ஃபைபர். இல்ல ஃபோட்டான். ம். வெளிச்சம் மட்டும் தான் போகும். சிக்னல் மட்டும் தான் Yeah. போகும். ரத்த ஓட்டம் கூட கிடையாது. ஒன்லி சிக்னல். என்னது? சிக்னல். Yeah. ரத்தமெல்லாம் அங்க போகாது. ரத்தம் தனியா இருக்கா. மூளைக்கு தனியா ரத்தமெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சிக்னல் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, விசித்திரமா இவங்க ம். மண்டைய குழப்புறது அதனால தான் இந்த வெள்ளைக்காரன மண்டைய குழப்புறது சிக்னல். இந்த மூளை வந்து சிக்னல் தான் உற்பத்தி பண்ணுது. சிக்னல் உற்பத்தி ம், பண்ணி, ம். ஆ என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருக்கிற வேதிப்பொருள் இருக்கு பார்த்தீங்களா? பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம். அதுக்குள்ள சிக்னல் வச்சு அடிச்சு விட்டுருது. அது டைன்னு உடம்பு எல்லாம் போகும். விசித்திரமா இருக்கும். அதனால தான் ம், மிரண்டு போறானுங்க. அதனால தான் ம். அதனால தான் யோகிகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, யோகிகள் ஆ
யோகிகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இத புரிஞ்சுகிட்டு தான் பசி தாகத்த கட்டுப்படுத்துகின்ற பொழுது, உடம்பு வந்து வேற ஒரு பரிணாமத்துக்கு மாறுது. அதாவது விருப்ப மரணம், அப்புறம் வேற மாரி தொலைதூர பார்வை, இந்த மாரி அட்டமாசத்துக்கு அது மாறுது. ஒரு 18 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா? கேள்வி. பார்த்தேன். பார்த்தேன் அது நான். அப்படியே ஒரு ஒரு இடம் நான் அதுக்குள்ள ஒரு யூடியூப் ஒண்ணு யூடியூப் லைவ் ஒண்ணு போட்டு விட்டுறேன். அத அப்படியே ஒரு முறை பாருங்க. அப்படியே படிங்க. அப்படிதான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அது லைவ் போட்டுருவாங்க. ஓகே. நான் வணக்கம் வாங்க. கட் ஆகுது. ஆ சரி வாங்க. வணக்கம் வாங்க. எல்லாரும் இந்த புத்தகத்த வாங்கியிருப்பீங்க. ஆ உங்களுக்கு இப்ப பேசலாமா? இப்ப அதுல இப்ப அதுல கொஸ்டின் அந்த கேள்வி பாருங்க. அந்த 2வது பகுதி பாருங்க. 3 பகுதியா இருக்கும். 2வது பகுதி படிங்க. 2வது பகுதியில முதல் கேள்வி. ம். 2வது what is the main idea behind living without food and how can a regular person understand it? உணவின்றி வாழ்வதன் முக்கிய கருத்தென்ன மற்றும் ஒரு சாதாரண மனிதன் இதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? ஆ How- அது நடுமே. இந்த ம். இது சரியான கேள்வி. இது 2வது பகுதி. இப்ப ஏற்கனவே ஒரு 6 பகுதி படிச்சாச்சு. நீங்க அந்த பழைய இன்றைக்கு நடந்த விவாதம்லாம் அந்த 5 கேள்வி வரைக்கும் பதில் சொல்லாச்சு. நாம தொடர்ந்து இந்த 18 கேள்வியே நம்ம பலமுறை பேசிக்கலாம். நீங்க இப்ப இந்த 2வது பகுதியில முதல் கேள்வி வந்து இன்னொருக்க படிங்க. What is the main idea behind living without food and how can a regular person understand it? உணவின்றி வாழ்வதன் முக்கிய கருத்தென்ன மற்றும் ஒரு சாதாரண மனிதன் இதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? சாதாரண மனிதன் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அதாவது உணவு பழக்கம் என்பது வேறு, வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீர் என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜீரண நீர் வந்து இயற்கையால் மனிதனின் மரணத்தை உற்பத்தி பண்றதுக்காக இயற்கை உண்டாக்குச்சு. அது மரணத்தை உறுதி செய்வதற்காகவே இயற்கை உண்டாக்குச்சு. இப்ப இத மனவழி மேலதான் பகுத்தறிந்து ஆராய்ந்து பார்த்து, இந்த உணவு பழக்கம் என்பது மன ரீதியா வர்றது. அதாவது மனம் என்ன விரும்புதோ அததான் சாப்பிடுவோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பசி என்பது வேறு, மனம் விரும்புகின்ற உணவு என்பது வேறு. இதை யாரும் விளக்கமா சொல்லவே இல்ல. நீங்க கனி சாப்பிட்டாலும் கூட பசிக்கு சாப்பிடுறீங்களா, ருசிக்கு சாப்பிடுறீங்களா? அது ருசிக்கு தான் நீங்க சாப்பிடுறீங்க. நீங்க ருசி இல்லைன்னா யாரும் எதையும் சாப்பிட மாட்டாங்க. ருசி இல்லைன்னா யார் எதையும் ருசி இல்லைன்னா உலகத்துல காய்கறி சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு பக்கம் தனியா பிரிச்சிருங்க. பசி என்பது மரணத்தை உறுதி செய்வதற்கு பசி என்பது அது பல கோடி ஆண்டா இருந்து வருது. எப்போ தாவரம் தோன்றுச்சோ அன்றிலிருந்து நமக்கு பசி இருந்துட்டு தான் இருக்கு.
பசி சூரியன்லேருந்து சக்தி எடுத்துக்குது. அதுக்கு பசி சூரியன்லேருந்து சக்தி எடுத்துக்குது. ஏன்னா அதுக்கும் பசி இருக்குது. ஆனா நான் சொல்லத் தெரியாது. ஆனா புழு என்ன பண்ணுதுன்னா, சாப்பிட்டு தேட ஆரம்பிக்குது. சாப்பிட்டு கழிவா மாத்துது. எல்லா பொருளுமே தாவரத்துக்கு அப்புறம் அ உயிர் வருகின்ற பொழுது அது சாப்பிட ஆரம்பிக்குது. சாப்பிட்டு, சாப்பிட்டு அது நகர ஆரம்பிக்குது. இதெல்லாம் அது தனி. ஆக மரத்துக்கும் பசி உண்டு. ஆனா வெளிப்படுத்த முடியாது. மரத்துக்கு உணர்வு உண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? அதாவது மரத்துக்கும் உணர்வு உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. யாரு? அ ஜெகதீஷ் சந்திர போஸ் கண்டுபிடிச்சாரு. இந்தியாவின் மிகப்பெரிய விஞ்ஞானி. 1980ல கிட்டத்தட்ட 120 வருஷம், 130 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சாரு. அதாவது தாவரத்துக்கு உணர்வு உண்டுன்னு சொல்லி இந்த கிராஸாகிராஃபி கண்டுபிடிச்சாரு. பெரிய பெரிய விஞ்ஞானி அவர். இயற்பியல் விஞ்ஞானி. இங்கிலாந்து அரசால் வந்து சர்பட்டம் குடுத்தார். அப்பல்லாம் நோபல் பரிசு கிடையாது. 1890ல. ரேடியோவ டிசைன் பண்ணது அவர்தான். ரேடியோ. சரி இதெல்லாம் இருக்கட்டும். ஆக இப்ப பார்த்தீங்கன்னா, பசிக்கு விருப்பமான உணவு தான் சாப்பிடுறோம். பலகாரங்கள சாப்பிடுறோம். எல்லா வீட்லயும் பலகாரம் திங்கிறது தான் இருக்கு. வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லயும் பலகாரம் தான் சாப்பிடுறாங்க எல்லாருமே. ருசிக்கும், பசிக்கும் இப்படித்தான் பசினாவே அது வந்து சாந்தப்படுத்தணுங்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாது. பசிக்கு நீர் தான் மருந்துன்னு யாருக்கும் தெரியாது. இந்த 2000 வருஷமாகவே வள்ளுவர் வந்து மருந்துங்கிற அதிகாரத்துல தெளிவா எழுதியிருக்காரு. மருந்துங்கிற அதிகாரத்துல பசி என்பது கொடூர விஷம். அந்த அந்த அதுக்கு வந்து நீங்க மருந்த போடாதீங்கன்னு எழுதியிருக்காரு. மருந்துன்னா இந்த உணவுங்கிற விஷயத்த போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. சொட்டு போட்டு அவரே சொல்லியிருக்காரு. பசி என்பது கொடூர விஷம். அது ஆள சாகடிச்சிரும். ஆகையினால பசிக்கு வந்து உணவு மருந்துங்கிற விஷயத்த போடாதீங்க. நீரே அருந்துங்கன்னு சொன்னது வந்து இந்த உரை எழுதுனவங்க தப்பு தப்பா எழுதிட்டாங்க. 2000 வருஷமாக திருக்குறள் தவறான உரையே சொல்லிக் குடுத்துட்டாங்க. பரிமேலழகர் உரை எழுதினாரு. அவர் அதுக்கப்புறம் அந்த பரிமேலழகர் உரைய ஒட்டியே எல்லாருமே தப்பு தப்பா எழுதுனங்காட்டி தமிழர்கள் பூரா முட்டாளா மாறிட்டாங்க. அப்புறம் குருகுல கல்வி ஒழிச்சுட்டாங்க. வெள்ளைக்காரன் வந்தான், இந்த நாடு அமைதியா இருக்குது, அறிவாளியா இருக்காங்க. இந்த நாட்ட பார்த்து அறிவாளி நாடு, இந்த நாடு அறிவாளியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணான், இந்த குமாஸ்தா கல்வி முறை கொண்டு வந்தான். குமாஸ்தா கல்வி முறை கொண்டு வந்து அடிமையாக்கிட்டான். அதுல மாட்டிக்கிட்டாங்க. அதனால தமிழர்கள் ஏமாந்துட்டாங்க. அதனால அவங்க தமிழை ஆராய்ச்சி பண்ணவே இல்ல. சித்தர் இலக்கியத்த ஆராய்ச்சி பண்ணல, திருவள்ளுவர் இலக்கியத்த ஆராய்ச்சி பண்ணல, மருந்த ஆராய்ச்சி பண்ணல, தவத்த ஆராய்ச்சி பண்ணல, புலனோட எதையுமே ஆராய்ச்சி பண்ணல. பகுத்தறிவை தமிழர்கள் பயன்படுத்தவே இல்ல. 5ஆம் அறிவோட நிறுத்திக்கிறாங்க. புலன்களோட நின்னுட்டாங்க. எல்லாரும் ருசி இல்லாம யாரும் சாப்பிட மாட்டாங்க. இல்லையா? ருசின்னு வந்துட்டாவே மரணம் உறுதி தான் உங்களுக்கு. ருசிங்கிறது 5ஆம் அறிவு. அதுக்கப்புறம் 6ஆம் அறிவு. அதுக்கப்புறம் 7ஆம் அறிவை எட்டிப்பிடித்த யோகிகள் வந்தாங்க. இது விஷயமே. ஆகையினால நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த அது சாதாரண மக்கள் ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. நீங்க உணவு என்பது வேறு, பசி என்பது வேறு. நீங்க விருப்பத்துக்கு சைவ உணவு சாப்பிடலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனால் சைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா, நீரை மருந்தாக அருந்தி, அந்த சைவ உணவத்தில் இருக்கிற விஷத்தை வெளியேற்றியாகணும். சிறுநீர் மூலமாகவும், மலத்தின் மூலமாக வெளியேற்றணும். இதுதான் நீங்க செய்யற வேலை. இந்த மாரி நீங்க 6 மாசம் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு எந்த நோயும் வராது. நீங்க சிறந்த மருத்துவராக இருப்பீங்க. பிறருக்கு நீங்க ஆலோசனையும் வழங்க முடியும். இது சாதாரண மக்கள் தமிழ் படிச்சவங்க தான் தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சா போதும். தமிழ் பிஹெச்டி எல்லாம் தேவையில்ல. நீங்க 12ஆம் வகுப்புல போய் தமிழ்ல 100 மார்க் வாங்கணும்னு அவசியம் இல்ல. தமிழ் உச்சரிப்பு 33 ஒலிக்குறிப்பு இருக்கு. அந்த தமிழ் உச்சரிப்பு மட்டும் ஒலிக்குறிப்பு மட்டும் மனப்பாடம் செஞ்சிருந்தாங்கன்னா, இந்த புத்தகத்த படிச்சிடலாம். அது அமெரிக்காக்காரனும் படிக்கலாம். உலகத்திலே எளிமையான மொழி, இனிமையான மொழி அது தமிழ் தான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நல்ல வேளை தமிழர்களுக்கு ஒரு மொழி இருந்தா போதும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உலகத்துக்கு கண்டுபிடிச்சு குடுத்தாச்சு. இந்த புத்தகத்த எல்லா வெள்ளைக்காரரும் படிச்சாகணும். இல்லைன்னா அவன் தீர்ந்தானுங்க. ஏன்னா எந்த நோய்க்கு மருந்து இங்கிலீஷ் படிச்சாலும் ஆரோக்கியம் வராது. சமஸ்கிருதம் படிச்சாலும் ஆரோக்கியம் வராது. தமிழ் படிச்சாலும் ஆரோக்கியம் வராது. தமிழ்ல எத படிக்கணும் அத படிக்கணும். தமிழ்ல எத படிக்கணும் அத விட்டு போட்டு நீங்க தமிழ்ல 100 மார்க் வாங்கினா என்ன? ஆங்கிலத்துல 200 மார்க்ல ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. ஒருத்தரும் கோவிந்தா தான், சங்கு தான் எல்லாத்துக்கும். ஆக ஒழுங்கா தமிழ் படிக்கணும். எல்லாம் இந்த புத்தகத்த ஒழுங்கா படிச்சு, அந்தந்த உங்களுடைய தாய்மொழி எது வேணா இருக்கலாம். கன்னடமா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், உருது என்ன மொழி வேணா இருக்கலாம். உங்களுக்கு 2வது மொழியாக தமிழை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, உங்க நாட்டு மக்களுக்கு இது பயன்படும். ஆகையினால மேலை நாட்டு மக்களுக்கு 2 மொழி அவசியம். தமிழ்நாட்டுக்கு 1 மொழியே போதுமானது. நோயற்ற வாழ்வுக்கு நிகராக நீங்க ராக்கெட் என்ஜினியரா இருக்கலாம், அல்லது விண்வெளியில ஸ்பேஸ் காலனில டிசைனரா இருக்கலாம். அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. வயித்துல நோய் வந்துட்டா உங்களுடைய எம்டெக், பிடெக் எதுக்கும் ஆகாது. புரியுதா? இது பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல உள்ளபடி புரிஞ்சுக்காம, இயற்கை சட்டத்த புரிஞ்சுக்காம யாராவது இஷ்டத்துக்கு நடந்தாங்க, போட்டு எரிஞ்சிருவாங்க அவங்கள. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 15 வயசுல சர்க்கரை நோய் வந்தாச்சு. இந்தியாவுல
தமிழ்நாட்டுல 15 வயசுல சர்க்கரை நோய் வந்தாச்சு. அப்படி வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? இத்து போச்சு. வெள்ளைக்காரன் காப்பாத்த போறதில்ல. இங்கிலீஷ் படிச்சாலும் எந்த இங்கிலீஷ் படிச்சாலும் எந்த நோய் குணமாக்க முடியாது? சர்க்கரை நோய் குணமாக்க முடியாது. புற்றுநோய் குணமாக்க முடியாது. நுரையீரல் நோய், மாரடைப்பு எதையும் குணமாக்க முடியாது. எதை படிக்கிறனால? எதை படிக்கிறனால? இங்கிலீஷ் படிச்சு நோய் குணமாகணும் இல்லைங்க. இங்கிலீஷ் படிச்சு நோய் குணமாகணும் இல்லையா? சமஸ்கிருதம் படிச்சு நோய் குணமாகணும் இல்லையா? தமிழ்ல 100 மார்க் வாங்கிட்டீங்களா? நோய் குணமாக்கிக்க வேண்டியதானே? இங்கிலீஷ்ல 100 மார்க் வாங்கல, குணமாக்க வேண்டியதானே? ஜெர்மன்ல 100 மார்க் வாங்குறீங்க, குணமாக்க வேண்டியதானே? ஏன் குணமாக்க முடியல உங்களால? ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போறோம் முட்டாள் தான். ஆஸ்பத்திரிக்கு எப்ப போனோம்? வெளியே ஏதாவது காயம் ஏற்பட்டுருது. இப்ப வெளியே காயம் ஏற்படுது, நான் கீழே விழுந்துடுறேன், அடிபட்டுருச்சு, கை கால் செதஞ்சு போச்சு, அதை ஒட்ட வைக்கிறதுக்கு வெளி வெளி நோயாளிகளுக்கு வெளி பிரச்சனைக்காக போலாமே தவிர உள் பிரச்சனையை யாருனாலும் தீர்க்க முடியாது. அது மனதோடு தொடர முடியாது. என்னது? மனதை பற்றி அறிவெல்லாம் மேல் நாட்டுக்காரன் கிடையாது. அவன் 2வது இதே தாண்டு மனதை பற்றி அவனுக்கு சிந்தனையே கிடையாது. அவன் புலன்களே தாண்டாதவன், ருசியவே தாண்டாதவன். பச்சைக்கறி அவன் திங்க மாட்டான். நல்ல நல்ல இந்த மசாலா பொடி கொடுத்து திங்கிறவன். எல்லாத்துக்கும் 20 கிலோ மலம் இருக்கு. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 20 கிலோ மலம் இருக்கும். சொல்றது யாருக்கு பாரு? இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கே மலத்துல இறப்பை தாண்டி சிறுகுடல், பெருங்குடல மலம் இருந்துகிட்டே இருக்கும். பெருங்குடல் ரொம்ப முக்கியமான பயங்கரமான ஆபத்தானது. பெருசா இருக்கும், குடல் அப்படியே பெருசா இருக்கும். அதுல மட்டும் 5 பவுண்டுல இருந்து 10 பவுண்டு இறுகி போன கெட்டு போன மலம் வச்சிருக்கிறான். நீங்க இன்னைக்கு கூட அனுப்பிச்சிருக்க, நீங்க பார்க்கலாம். அந்த இறுகி போன கெட்டு போன மலம் மட்டும் 5 கிலோ இருக்குது. சைவ உணவு சாப்பிட்றதுக்கு 5 கிலோன்னா, அசைவ இறைச்சி, பன்றிக்கறி, மாட்டுக்கறி பார்த்தீங்கன்னா 10 கிலோ மலம் இருக்கு, புழுவா இருக்கு. யாராவது சத்தம் கேக்குது? அப்படியே மியூட் பண்ணிக்கங்க. கேசவன் ஐயாண்ட மைக். அப்படியே மியூட் பண்ணிக்கங்க. ரெண்டு போன்ல கொஞ்சம் ஒரு போன் மாட்டீங்க. இருங்க பெரிய அறிஞர் பண்ணதே கணக்கு முடிச்சிருவே. இப்ப அந்த இது சாதாரண மக்கள் செய்யறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது. இது பணக்காரரை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. பணக்காரர்ல எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. பணக்காரர்ல எந்த நாடு போனாலும் தப்பிக்க முடியாது பொழுது, அப்ப நாம வந்து இப்ப நாம என்ன பண்ணலாம்? சாதாரண மக்களுக்காக தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த சந்தேகம் கிடையாது. அதனால நாம இப்ப இந்த 6ஆம் நிலை, அதாவது 2வது பகுதியில அந்த முதல் கேள்வியானது இந்த சாதாரண மக்களுக்கு எப்படி எடுத்துட்டு போலாம்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் பெருசா கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட பல்லு அமைப்பு பார்த்தீங்கன்னா சைவத்துக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம அசைவத்துக்காக படைக்கப்பட்ட பல்லு கிடையாது. இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 30 அடி இருக்கு. இந்த 30 அடி நீளம் உள்ளது சைவ பிராணிகளுக்கு மட்டும்தான் குடல் நீளம் அதிகமா இருக்கும். நம்ம உடல் வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் இருக்கு. நீங்க அனாட்டமி படிச்சு பார்த்தா தெரியும், ஏறத்தாழ 9 மீட்டர். சிறுகுடல் மட்டும் 7.5 மீட்டர் இருக்குது. பெருங்குடல் வந்து 1.5 மீட்டர் இருக்குது. 9 மீட்டர் ஆச்சு. 9 27, அதுல ஒரு 30 பார்த்தீங்கன்னா 28 30 அடி இருக்கு. இதெல்லாம் தோராயம் 30 அடி. இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு நீங்க எந்த பிராணி. பிராணி சைவமா இருக்கு. யானைக்கு மட்டும் 50 மீட்டர் இருக்கும். யானைக்கு எத்தனை குடல் இருக்கும்? 50 மீட்டர். கொட்டாவே நீங்க வந்து 100 மீட்டர் ரேஸ் மாதிரி இருக்கும். அவ்வளவு தூரம் போகும். நமக்கே 10 மீட்டர் இருக்கு, 9 மீட்டர் இருக்கு. அப்படி இதுல இருந்தே தெரிஞ்சு வச்சு நம்ம வந்து சைவ பிராணி. ஆனால் நம்ம உடம்புல அசைவத்தை சேர்க்கிறதுக்கான வேதிப்பொருளே கிடையாது. இரைப்பையை சொல்றேன். இரைப்பையில வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் இருக்குமே தவிர இங்க பித்த நீர் சுரக்காது. ஆக ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்பது வேக வைத்த காய்கறிகளையும் சைவத்தையும் செரிப்பதற்காக இயற்கையாக உண்டாக்கப்பட்டது. நீங்க அசைவம் சாப்பிட்டீங்கன்னா இந்த பித்த நீர் பயங்கர கணையம் வந்து கணையம் கல்லீரல் ரொம்ப முக்கியமானது. இந்த கல்லீரல் வந்து எப்படி இருக்கு? கல்லீரல் கடுமையா அந்த விஷத்தை வெளியேற்றுறதுக்காக முயற்சி பண்ணுது. அப்ப என்ன பண்ணுதுன்னா சிறுகுடல்ல போய் பெருங்குடல்ல வந்து பித்த நீர் வந்து அங்க சேருது. இறப்பை வந்து சேராது. கீழே இறங்குறப்ப அந்த பித்த நீர் போய் அழுக வைக்குது. என்ன பண்ணுது?
அழுக அழுக வைக்குது. 2வது வந்து அந்த மலச்சிக்கல் உண்டாயிரும். இறைச்சி சாப்பிடுறவன் வெளிக்கே போக மாட்டான். புரியுதுங்களா? இறைச்சி திங்கிறவன், முட்டை திங்கிறவன், பால் திங்கிறவன், கொழுப்பு திங்கிறவனுக்கு என்ன போகாது? வெளிக்கே போகாது. 2வது வெளியேறுவதற்கு நாட்கணக்காகும். உள்ளேயே தங்கி, அழுகி முழுமையா வெளிய வர்றதுக்கு 10 நாளுக்கு மேல ஆகும். அவ்ளோ நாற்றம். வீணா வாடை அடிக்கும். மலம் போனாலும் கூட 2 நாளுக்கு அப்புறம் மலம் நாற்றத்தோட போனாலும் கூட, அந்த விஷம் இருக்கு பாருங்க உடம்பெங்கும் பரவி இருக்கும். அது நீங்கறதுக்கு பல நாட்கள் ஆகும். 2வது வந்து தீய கிருமிகள் பயங்கரமா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க இறைச்சி சாப்பிடும்பொழுது, நீங்க கிருமிகளே சாப்பிடுறதாக அர்த்தம். இறைச்சி சாப்பிடும்பொழுது நீங்க எத சாப்பிடுறீங்க? பயங்கரமான கிருமி கிருமிகள சாப்பிடுறதாக அர்த்தம். எது? கிருமிகள சாப்பிடுறேன். அப்புறம் கிருமிகள சாப்பிடும்போது என்ன அது கிருமிகள். நெகட்டிவ் கிரீம், பாசிட்டிவ் கிரீம் கிடையாது. கீரை, காய், பழம் இதுதான் பாசிட்டிவ் கிருமிகள். அதாவது 2 பாக்டீரியா தான் உடம்புல இருக்கு. 2ஆ பிரிச்சுக்கலாம். அதுவும் லட்சக்கணக்கான பாக்டீரியா இருக்கு. 2ஆ பிரிச்சுக்கலாம். குட் பாக்டீரியா அண்ட் பேட் பாக்டீரியா. இந்த 2ஆ பிரிச்சு ஜெர்மனிக்காரங்க தான் கண்டுபிடிச்சானுங்க. நீ என்னதான் பண்ணிக்கிட்டா இந்த 2 அதாவது இந்த டிஎன்ஏ பத்தி பேசுற என்னென்னமோ சொல்றானுங்க. இத அடிக்கவே முடியாது. இந்த 2 பாக்டீரியாவ பிரிச்சுட்டான். இதுல லட்சக்கணக்கில் இருக்கும். இது லட்சம் பேர். 2ஆ பிரிச்சுட்டான். ஒண்ணு பாசிட்டிவ் பாக்டீரியா, ஒண்ணு நெகட்டிவ் பாக்டீரியா. பாசிட்டிவ் பாக்டீரியா இருந்தா மட்டும் தான் நீங்க ஆரோக்கியத்தை குடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சானுங்க. நீங்க பாசிட்டிவ் பாக்டீரியா டெஸ்ட்ன்னு போட்டு பாருங்க. Googleல போட்டு பாருங்க. ஜெர்மனிக்காரர் தான் கண்டுபிடிச்சாரு. அந்த அந்த அவரு என்னமோ அந்த அந்த டெஸ்ட் பார்த்துட்டு தான் நீங்க வருவாங்க. நீங்க பிளட் டெஸ்ட் போனாலும் அந்த ஜெர்மனிக்காரனோட அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது நீங்க பேசிக். அதனால நீ டிஎன்ஏல டிஎன்ஏக்கு வைத்து பார்க்கணும். டிஎன்ஏக்கு எதை கேட்டாலும் டிஎன்ஏ கெட்டு போச்சு, மரபு கெட்டு போச்சு, சர்க்கரை நோய் காரணம் டிஎன்ஏ, புற்றுநோய் காரணம் டிஎன்ஏ, மரபணு காரணம் டிஎன்ஏ, காவால வந்த டிஎன்ஏ, மாரடைப்பு வந்த டிஎன்ஏ, பைத்தியம் பிடிச்ச டிஎன்ஏ, மண்டை குழம்பின எல்லாம் டிஎன்ஏ ஒண்ணும் நடக்காது. கிருமிகள் பேட் பாக்டீரியா அண்ட் குட் பாக்டீரியா. குட் பாக்டீரியாக்கு பயிற்சி குடுத்தா தான் டிஎன்ஏ சரியாகும்னு இப்ப சொல்றானுங்க. பயோ இன்ஃபர்மேட்டிக் டெக்னாலஜி சொல்லுவாங்க. அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்களா, லேட்டஸ்ட்டா வயித்துல தூய கிருமிகள் இருந்த நல்ல கிருமிகள் அதாவது ஆக்ஸிஜனை சுவாசம் பண்ணுகின்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆக்ஸிஜனையும் நைட்ரஜனையும் உள்வாங்குகின்ற உலகத்துல அப்படி உணவே கிடையாது. ஒரே ஒரு உணவு தான். தண்ணீரை தவிர எதை சாப்பிட்டாலுமே எல்லாமே மாட்டிக்கும். பேட் பாக்டீரியா வரும். ஒன்னா எக்ஸிஷன் எது வச்சுக்கோங்க. எக்ஸிஷன் அதாவது எப்படின்னா உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அன்னப்பாதை தூய்மை செய்யறதுக்கு மட்டும் வேக வைத்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இந்த 3ஐ வைத்துக் கொண்டுதான் தப்பிக்க முடியும். தண்ணி வைத்து மற்ற எதை சாப்பிட்டாலும் பேட் பாக்டீரியா அதிகமாகி டிஎன்ஏல வந்து தவறான செய்தி கொடுத்து உங்களுக்கு மரணத்தை உறுதிப்படுத்துது. இப்பதான் கண்டுபிடிக்கிறானுங்க. ஆமா, பாக்டீரியாவை சரி பண்ணாம டிஎன்ஏ சரி பண்ண முடியாதுன்னுட்டானுங்க. நீங்க அது போக மைட்டோகாண்ட்ரியா நிறைய இருக்கு. அதை நான் பேசிட்டே போயிட்டே இருக்கேன். இப்ப லேட்டஸ்ட் செய்தி 2024, 25ல பயோ இன்ஃபர்மேட்டிக் டெக்னாலஜி என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாக்டீரியா தான் காரணம். அது குட் பாக்டீரியா எப்படி மாத்திட்டீங்கிறான். ஒண்ணும் நடக்காது. பட்டினி போட்டு தான் சரி பண்ணணும். பட்டினி போட்டு உடனே ஸ்டார்ச் நிறுத்தணும். எது நிறுத்தணும்? ஸ்டார்ச். எது நிறுத்தணும்? ஸ்டார்ச் தான் என்ன ஸ்டார்ச்னா ருசி. வெறும் மாவு யாரும் திங்க மாட்டாங்க. உப்பு போடாம யாராவது ஒரு மாவு திங்க சொல்லுங்களா பார்க்கலாம். உப்பு போடாம அப்புறம் மசாலா போடாம நீங்க இட்லி தின்னுக்கலாம் பார்க்கலாம். இட்லியே தோசையே எதுவோ திம்பிக்கல. வெறும் இட்லி யாராவது திம்பாங்களா? திங்க மாட்டாங்க. அப்புறம் காரணம் அந்த ருசிக்கு இந்த தோசையை உள்ள தள்ளுறதுக்காக தான் இந்த ருசி வச்சுக்கிறான். இந்த தோசையை இட்லி உள்ள தள்ளுறதுக்காக என்ன வச்சுக்கிறான்? ருசி. எல்லாமே சாராயத்தை. அது கடையில போய் சாப்பிட்டா சாராயம், இங்க வந்து வீட்டுல சமையல் பண்ண சாப்பாடு 2ம் ஒண்ணுதான். வெளியே சாராயத்தை குடிச்சு தூங்குறான், இவன் சாப்பாடை தின்னு தூங்குறான். தின்னுட்டு தூங்குறான், அவன் சாராயத்தை குடிச்சு தூங்குறான். 2ம் ஒண்ணுதான். 2ம். அப்புறம் இந்த 6ஆம் வகுப்புல அந்த 2ஆம் பகுதியில முதல் கேள்வி, இது சாதாரண மக்கள் நமக்கு. அப்ப நம்மளே ஏழைகள், நாமெல்லாம் பணக்காரன் கிடையாது. ஏதோ பில் கேட்ஸ் மாதிரியோ, அப்புறம் வந்து எலன் மாஸ்க் மாதிரியோ, அப்புறம் இந்த எவனோ ஒரு இருக்கான் பாரு கூகுள், அவன் பேர் என்ன, சுந்தர் பிச்சை மாதிரியே யாரும் பணக்காரன் கிடையாது. அவனே ரிப்பேர் ஆக போயிடுறான். நம்ம ஏழைகள். நாம வந்து உணவுல எளிமையா இருக்கணும், உணவுல ஏழையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உணவுல ஏழையா இருக்கணும். 3 வேளை சாப்பிடுறவன் கோயிந்தா தான். 3 வேளை சாப்பிடுறவன் சங்கு தான். புரியுதா? யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா இது யூடியூப்ல பதிவாகி நாளை யூடியூப்ல போகுது. எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இது எங்கடா முன்புன்னு. 3 வேளை சாப்பிடுறவன் சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். சீக்கிரம் போய் சேர்றதுக்கு முன்னாண்ட
இருக்கிற சொத்தெல்லாம் இழந்துதான் சாகணும். ஏன்னா 3 வேளை திங்க ரத்தம் அழுகி போதா, அவனுக்கு சேர்த்த பணத்த பூரா மருத்துவத்துல செலவு பண்ணி செத்து தான் போகணும். தின்றுருக்கான் இல்லையா, அப்புறம் அதுக்கு செலவு பண்ணணும் இல்லையா? அதனால தப்பிக்க முடியாது. ஜீரநீர் சுரந்தாவே மரணம் நிச்சயம். எது சுரந்தாவே? அதனால நல்லா மண்டையில ஏத்திக்கணும். நம்ம தமிழ்ல தான் இருக்கு. நல்ல வேளை வள்ளுவர் வந்து சுருக்கமா சொல்லிட்டு போறாரு. இந்த தமிழ்நாட்டுல வந்து திருக்குறள் யாரும் படிக்கிறதே இல்ல. தேவாரம் படிப்பாங்க, திருவாசகம் படிப்பாங்க, ஒரு பக்தி இலக்கியம் படிப்பாங்க. எத படிக்க மாட்டாங்க? திருக்குறள மட்டும் தமிழ்நாட்டு ஒரு பயலும் படிக்கிறது இல்ல. படிச்சா புத்தி வந்துருமில்ல? திருக்குறள் யார் வீட்ல ஐயா, இப்ப இருக்காது? உங்களுடைய தமிழ்நாட்டுல உங்களுடைய திருக்குறள் பார்வை யார் வீட்லயும் இருக்காது. ஏதோ ஒரு வாத்தியார் வீட்ல இருக்கு. வாத்தியார் வீட்ல இருக்கிறது பெரிய அது தமிழ் வாத்தியார் வீட்ல இருக்கலாம். மத்த எந்த வாத்தியார் வீட்ல என்ன இருக்கு? திருக்குறளே இருக்காது. சும்மா கதை விடுறானுங்க. உங்களுக்கு வேட்டி குடுக்கறது பதிலா பேசாம யாராவது திருக்குறள் குடுக்கலாம். உங்களுக்கு வேட்டி குடுத்து வீணா போறத விட பேசாம என்ன பண்ணலாம்? சக்கரை குடுக்குறான் முண்டங்க பேச திருக்குறள் திருவள்ளுவர் விழா நடத்திட்டு கம்ப்யூட்டர் குடுப்பீங்க, எல்லாம் குடுப்பீங்க. எவனாச்சும் திருக்குறள் புத்தகத்தை அன்பளிப்பா குடுக்கறானா பாருங்க. வெறும் ₹10 செலவுல 3 கோடி பேத்துக்கு குடுக்கலாம். வருஷம் திருக்குறள் அன்பளிப்பா குடுக்கலாம். அந்த மானவசமே கிடையாது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு. ஒவ்வொரு வீட்லயும் திருக்குறள் சேர்த்த வேண்டாமா? கதை விடுறானுங்க எல்லாருமே. திருக்குறளாவது வீட்ல போய் சேரணும். கரும்பு குடுப்பானுங்க ₹10 கரும்பு குடுக்குறானுங்க, சக்கரை குடுக்குறானுங்க. ஏன் ஒரு திருக்குறள் இலவசமா குடுத்தா என்ன? முறை குடுக்க கூடாதுங்க. வெறும் மூலத்த மட்டும் குடுக்கணும். முறை குடுத்தா நாசமா போயிரும். முறையோட குடுக்க கூடாது. மூலத்த மட்டும் குடுக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் திருக்குறளை படிச்சா அறிவு வருங்கிறனாலதான் இந்திய அரசாங்கம் திருக்குறளை பத்தி பேசுறது இல்ல. தமிழ்நாடு அரசாங்கம் திருக்குறளை பத்தி பேசுறது இல்ல. திருக்குறள் படிச்சுட்டானா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். திருக்குறள் படிச்சுட்டானா உலகத்திலே கேள்வி கேட்பான். நாங்க திருக்குறள் படிச்சுக்கிறது உங்களை கேள்வி கேட்கிறோம். சவால் அவ்வளவுதான். அதான் போட்டினா சிங்கம் நிக்கிற மாதிரி அது மாதிரிதான். எப்படி இப்போ தமிழ் வந்து இப்போ இங்கிலாந்து ஒழிக்குது. இப்போ நேத்தெல்லாம் பார்த்தா இங்கிலாந்து பூரா தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா இளையராஜா போய் இறங்கணும். தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஒரு கணக்குறான்னு எல்லா நாட்டுக்கார எப்படி இந்த ஆளுக்கு இந்த மூலையில அவன் யோசிக்கிறானுங்க. நம்மள சூப்பர் பிரைன் ஆச்சு இல்லையா? அதனால இப்ப அவரு போய் தமிழிசையை காட்டிட்டு வந்துட்டாரு. அதனால இப்ப இந்தியா பூரா உலகம் பூரா என்ன ஒரு சாதாரண ஒரு மனிதர் எப்படி வந்து கலக்குறாருன்னு பார்த்து 80 பேர்ட்ட வேலை வாங்குறாரு இல்லையா? அப்ப தமிழிசை உலகம் பூரா தெரிஞ்சு போச்சு. நல்ல வேலையாக இப்ப தமிழும் உலகத்திலிருந்து போக போகுது. இதுதான் அந்த அந்த 2வது பகுதிக்கு முதல் கேள்வி. ஆக இது ரொம்ப எளிமையானது. யார் வேணா செய்யலாம். 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அத்தனை பேருமே பல்லு விளக்குற மாதிரி குடலை விளக்கணும். எது விளக்குற மாதிரி? குடலை பல்லு விளக்குறாங்களே, யாராவது குடலை விளக்குறாங்களா? இந்தியாவுல யாராவது குடலை விளக்குறாங்க? பல்லு விளக்குறீங்க இல்லையா? பல்லு விளக்குனாவே ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பல்லு விளக்குனாவே என்ன கெட்டு போச்சு? குடல் கெட்டு என்ன சொல்றீங்க? இவ்வளவு தயக்கம்ன்றீங்க எல்லாருமே. குடல் கெட்டு போயிருக்குங்கய்யா. குடல் கெட்டு போனாவே ரத்தம் அழுகி போச்சுன்னு அர்த்தம். என்னது? ரத்தம் அழுகி போச்சு. டீகம்போசிங். இங்கிலீஷ்ல blood is going to decomposing. why blood is decomposing? ஏன் வந்து why blood going to decomposing? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வந்து blood decomposing நோக்கி போகுது? எதனால ரத்தம் கெட்டு போகுது? 3 நேரம் சாப்பிடுறோம். 3 நாள் சாப்பிடாத அழுகி போகுது. எங்க உணவுல இறப்பையில கொஞ்சம் அழுகுது, இப்ப சிறுகுடல கொஞ்சம் அழுகுது, பெருங்குடல அழுகுது. அப்ப உறிஞ்சப்படுது. உறிஞ்ச விஷத்தை பூரா என்ன ஆகுது? ரத்தத்துல கலந்து விட்டுருது. ரத்தம் என்ன ஆகுது? அழுகி போகுது. ஒன்னா கெட்டியா போகும், அல்லது லேசா போயிடும், அல்லது அழுகி போகும். அழுகுறதுனால புழுத்து போகுது. என்னது? புழுத்து போயிடும். உலகத்திலேயே சக்கரை நோய் அதிகமா இருக்கிற நாடு தமிழ்நாடு தாங்க. உலகத்திலேயே இந்தியாவிலேயே சக்கரை நோய் அதிகமா இருக்கிற நாடு தமிழ்நாடு. 60 70 விழுக்காடு தாண்டியாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நிறைய திங்கிறான்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் நிறைய திங்கிறான்னு வெளியே காட்டிவிட்டானுவ. ஆமா, காட்டிட்டானுங்க. அது இலவச அரிசி 30 கிலோ போடுறான்ல. இட்லி வடை கண்டுபிடிச்சது நம்ம நாடுன்னு இப்ப எல்லாம் கறி வடை கண்டுபிடிச்சது எல்லாம் நம்ம நாடு தான். எல்லாம் அழுகி போச்சு. தமிழ்நாடு தான். நல்ல தின்னு கட்டாங்கிற மாதிரி தின்னு கட்டான். எல்லாருமே தின்னு கட்டவன் தான். ஆகினா வேற வழி இல்ல. நல்ல வேலை இதுலயே பவருங்க. அறிவாளியுமே வந்தா, முட்டாளுமே வந்தா. அறிவாளி இருக்கிறது கண்டுபிடிச்சாச்சு. எதை கண்டுபிடிச்சாச்சு? உணவு இல்லாமல் வாழும் கலை. உணவுங்கிறது ஒரு போதை பொருள் தான். அதனால நோயற்ற வாழ்வு வாழலாம். அப்புறம் 2வது கேள்வி கேளுங்கம்மா. அந்த 2வது கேள்வி கேட்கலாம். அதாவது 2வது கேள்வி 2வது பகுதி 2வது கேள்வி.
அப்புறம் வியாபாரம். How does ஆ practice help a person feel more energized and health without eating regular food? இந்த பயிற்சி சாதாரண உணவு சாப்பிடாமல் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு அதிக ஆற்றலும் ஆரோக்கியமும் தருகிறது? அருமை அருமை அருமை. இது எப்படி நல்ல கேள்விதான். அதாவது நீங்க உணவு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது எனர்ஜி எங்கிருந்து வருது? என்னது? உணவு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறீங்க. அது மதவெளி கட்டுப்பாடா ரெண்டு நோன்பு இருக்குது உலகத்துல. ரெண்டு வகையான நோன்பு இருக்கு உலகத்துல. 2 வகையான நோன்பு இருக்கு. என்னது? 2 வகையான நோன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். எதுவா இருக்கலாம்னு சொல்லுங்க. 2 வகை நோன்பு சொல்லுங்க. 2 வகை நோன்புல தான் வரும். எந்த நோன்பா இருந்தாலும் 2 வகையில வரும். ஒன்னா அந்த வகை நோன்பா இருக்கும் அல்லது இந்த வகை நோன்பா இருக்கும். நான் சொல்றது வேற. உலகம் கடைபிடிக்கிற நோன்பு அது வேற. அது வந்து எந்த நன்மையும் தராது. அது எந்த நோன்பு சொல்லுங்க? ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங் ஒண்ணு. அதாவது மதம் சார்ந்த. சரி, இப்ப நாம பேசுறது ரேஷனல் ஃபாஸ்டிங். இங்க பாருங்க. இது அறிவு சார்ந்த நோன்பு. இந்த அறிவு சார்ந்த நோன்பு கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 120 ஆண்டு 130 ஆண்டு ஆச்சு. இந்த கண்டுபிடிக்கப்பட்ட நாடு ஜெர்மனி. அறிவு சார்ந்த நோன்புன்னு உலகத்துக்கு அறிவிச்சாங்க. அதனாலே அவர் ஜெர்மனியில வாழ முடியல, அமெரிக்கா போயிட்டாரு. அறிவாளிகளுக்கு ஜெர்மனில இடமே இல்லை. கடைசியில் அமெரிக்கா அரவணைச்சுதாங்க. வாங்கினா அவன் நாட்டு கூப்பிட்டான். அவர் நான் அமெரிக்கா போய் அறிமுகப்படுத்துறாரு. இதுதான் வந்து அறிவு சார்ந்த நோன்புன்னு என்ன. யாராரு அறிவாளியாக இருக்கிறவங்க, யாராரு அறிவாளியாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் இந்த நோன்பை கடைபிடிக்கலாம். முட்டாளா இருக்கிறவன் வெள்ளக்காரன் சொல்றதை கேட்கலாம். அதாவது அறிவுள்ளவனுக்கு நோய் வரக்கூடாது. யாருக்கு நோய் வரக்கூடாது? அப்ப நோய் வந்துட்டாவே என்ன அர்த்தம்? நோய் வந்துட்டாவே அறிவில்லைன்னு அர்த்தம். நான் சொல்ல வள்ளுவர் சொல்றாரு, அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வரலாமான்னு கேட்கிறார். எதிர்ப்பாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொள்ளாதவன் அவனுக்கு முட்டாள்னு பேர் நடத்துறாரு. அதாவது எதிரதாக அறிவினோருக்கு இல்லை, எதிரதாக காக்கும். எதிரதாக காக்கும்னா எதிர்காலத்துல வரக்கூடிய அல்லது எதிர்ப்பாற்றலை தரக்கூடிய அறிவாளிகளுக்கு அந்த வல்லமை. எதிர்காலத்துல வரக்கூடிய நோய்கள், இப்ப இருக்கிற நோய்கள், அந்த நோய்கள் வராம யாரு காத்து கொள்கிறானோ அவன் தான் சிறந்த அறிவாளி எழுதுறாரு. எதிரதாக காக்கும் அறிவினோருக்கு இல்லை, அதிர வருவதோர் நோய்கிறாரு. அறிவாளிகளுக்கு அதிர்ச்சியான நோய் வரலாமான்னு கேட்கிறார். என்னது? அறிவாளிகளுக்கு அதிர்ச்சியான நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. நான் கேட்கல, வள்ளுவர் எழுதுறாரு. எடுத்து படிச்சு பாருங்க. அவர் தான் கண்டுபிடிச்சு எழுதினாரு. ஆக நல்ல வேலை வெங்கடேஷ் இருக்கிற விஞ்ஞானி வந்து நமக்கு கண்டுபிடிச்சு சொன்னாரு. வெங்கடேஷ் விஞ்ஞானி வந்து என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, இதுதான் வெங்கடேஷ் விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி தான் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்றாரு. அவர் தான் என்ன பண்றாரு, இது உணவு கட்டுப்பாட்டுல வருதுன்னு கண்டுபிடிக்கிறார். எங்க வருது? அட்டாங்க யோகத்துல 7ஆம் அறிவை பயன்படுத்தி பசி தாகத்தை கட்டுப்படுத்தி, காற்றை கட்டுப்படுத்தி, நுரையீரலை கட்டுப்படுத்தி, நைட்ரஜனை புரோட்டீனா மாத்துகின்ற அந்த கலையை கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள். ஆனால் இந்த அறிவியல் ரீதியை சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் அர்னால்டு. இவருதான் என்ன பண்ணாருன்னா, பட்டினி இறக்கும் பொழுது மனிதன் பட்டினால் மனிதன் சாவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சக்தி எங்கிருந்து வர்றதுக்கான கேள்வி இது. இதோட நிறைவு செஞ்சுக்கலாம், அப்புறம் விவாதம் பண்ணலாம். மணி இப்ப 8:32 நினைக்கிறேன். 8:32, 8:40 முடிச்சுக்கலாம். சரியா? நீ 8 நிமிஷம் முடிச்சுக்கலாம். அவங்க அமெரிக்கா நேரம் வேலை கிடக்கூடாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, அவங்க டைமே மாறிடுது. இப்போ 1:30 மணி இப்போ இரவு. இப்போ மணி அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மணிக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காட்டி அவங்க 10:30 மணிக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு அவங்க யாருமே அமெரிக்காலேருந்து யாரும் வரல. இன்னைக்கு அமெரிக்காலேருந்து யாரும் ஒருத்தர் வரல. இன்னைக்கு ஏன் வரல? டைம் மாறுறா ஒரு சண்டே நைட் மாத்துவினோம். அப்ப அடுத்த தரம் விண்டருக்கு மாத்துறதுக்கு நான் நினைக்கிறேன் ஆகஸ்டோ என்னவோ திருப்பி மாறன் டைம். 1 hour பின்னுக்கு போயிடும். இப்ப 1 hour ஜம்ப் பண்ணிட்டு இப்ப 1 hour பின்னுக்கு போவோம். சமர் முடியும். பார்க்கலாம். அது ஏதோ பண்ணி வாரத்துக்கு 3 நாள் வரலாம். அது போதும். சரி, நீ விஷயத்துக்கு வர்றேன். இப்ப சக்தி எங்க இருந்து வருது? இப்ப மத வழிபட்ட நோன்பு இருக்கு. அது பேர் ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் பேரு.
அந்த ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா, காலையில 4 மணிக்கு சாப்பிடுறாங்க. 4 மணிக்கு ஏதோ சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அவங்க நோன்பை முடிச்சிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, 14 மணி நேரம் அவங்க என்னவா இருக்காங்க? ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. ஆனால் நீரை அருந்தாம ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அதுதான் தப்பு நடக்குது. என்ன நடக்குது? நீரே நீர் அருந்துறதல. அதனால என்ன ஆயிடும்? நாத்தம் எழும்பி அது மலமும் போறதில்ல, சிறுநீரும் போறதில்ல. மலமும் போகாது, சிறுநீரும் போகாது. தின்னு போட்டு தின்னு போட்டு அப்படியே தூங்கிட வேண்டியதுதான். அப்ப என்ன உள்ள புடிச்சு போய் நுரைச்சு போய் நாத்தம் எழும்பி பிண வாடையோட வெளிய வரும். தண்ணீர் என்பது உடம்பை சுத்தப்படுத்தும். தண்ணீர் என்பது உணவு பொருளே கிடையாது. அது ஏன்னா மதவாதிகள் புரியவே இல்லை. மண்டையில ஏறவே இல்லை மதவாதிகளுக்கு. தண்ணீரை அருந்தினால் நோன்பு முறியாதுன்னு சொல்லவே இல்லை. என்னது? இங்கதான் தப்பு நடக்குது. தண்ணீருக்கும் நோன்புக்கு சம்மந்தம் இல்லை. தண்ணீர் என்பது தூய்மைப்படுத்தின இந்த மதவாதிகளுக்கு புரியல. இந்த மத முண்டங்களுக்கு புரியல. எந்த முண்டங்களுக்கு புரியல? நல்ல வேலை திருவள்ளுவர் ஒரு அறிவாளி வந்தாரு, அழகா எழுதிட்டு தண்ணீர் என்பது உள்ள அருந்தோன்னு எழுதினாரு. அது உள்ள அருந்தினாதான் உடம்பு சுத்தமாகுன்னு கண்டுபிடிச்சாரு திருவள்ளுவர். அவர் பரிந்துரை பண்றாரு. அவர் கண்டுபிடிச்சது இல்ல, சித்தர்கள் கண்டுபிடிச்சது. ஆகையினால மதவாதிகள், அதனாலதான் மத நம்பிக்கைங்கிறது அந்த 10 நாள் 5 நாள். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாம அப்படி இல்லை. வளர்ந்து விட்ட மனிதனுக்கு ஆகாரம் தேவையில்லை, வளர்ந்து விட்ட மனிதனுக்கு சுத்தம் தான் தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அறிவு அடிப்படையில் சிந்திக்கிறோம். அறிவு அடிப்படையில் சிந்திக்கிறதுனாலதான் இது சாத்தியமாகும். ஆனா உடம்பு சரியா 6 மாசம் ஆகும். 6 மாசத்துக்கு சரியாயிரும். அப்போ இந்த உடம்பு நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம், அது பட்டினியால் மனிதன் சாவதில்லை. பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் வளர்ந்து அவனை கொன்று விடுகிறது. சரி, ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நேரடியாகவும் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. இப்ப புதுசா வந்திருக்கிறீங்க, அவங்களுக்கான அந்த பதில் தான். அதாவது ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த வகை தொடர்பும் இல்லை. அப்படி என்றால் இந்த உடம்பு எப்படி இயங்குது? இந்த உடம்பானது எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும், சளி இப்ப சளி இல்லாத உலகத்துல யாரும் கிடையாது. திங்கிறதே சளிதான். இட்லி கடுமையான சளி. இட்லி சளி உண்டாக்குன்னு யாராவது தமிழுக்கு தெரியுமா? இதுல யாராவது இட்லி சாப்பிட்டா சளி உண்டாக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இட்லி திங்க என்ன உண்டாகும்? மாவு என்ன உண்டாக்கும் தெரியுமா உங்களுக்கு? மாவு பொருள். உலகத்துல மாவு பொருள், உலக டாப் சேல்ஸ் மாவு தான். அரிசி, கம்பம், சோளம், ராகி எல்லாம் மாவு தான். மாவு தின்ன என்ன உண்டாகும் உடம்புல? யாராவது சொல்லியிருக்கீங்களா? ஏப்பா சளியை கொடுக்காத யாராவது சொல்லியிருக்கீங்க? குழந்தை வீட்டுக்குள்ள சளியை தான் இட்லி திடு. எங்க வீட்லயே அந்த லட்சம் தான். எங்க வீட்லயே அப்படித்தான் பண்றாங்க. எல்லாம் சளியை தான் திங்கிறாங்க எல்லாருமே. நான் ஒருத்தன் தான் சளி திங்கிறது இல்ல. என்ன திங்கிறது இல்ல? இப்ப புரியுதா? திங்கிறதெல்லாம் சளி. அப்படித்தான் சொல்றாரு. நாம் தின்பது அனைத்தும் சளிங்கிறாரு. அதாவது டாக்டர் சொல்றாரு, இந்த டாக்டர் சொல்றாரு ஒரு 9 வகை உணவை பத்தி சொல்றாரு. அதுல பார்த்தீங்கன்னா முக்கியமா அரிசின்னு ஒரு உணவு சொல்றாரு. ஒரு ஜெர்மானிக்காரர் அரிசி ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. அரிசி உலக worst food எழுதுறாரு. ரைஸ் இஸ் த worst foodங்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல சளியை அதிகமாக உற்பத்தி பண்றதுல நம்பர் 1 பண்டம் அரிசின்னு எழுதுறாரு. இதை சாப்பிட்றவங்களுக்கு சக்கரை நோய் வரும்னு எழுதுறாரு. அது அரிசி தொடர்ந்து சாப்பிடுறது. இப்போ என்னைக்கோ ஒரு நாளைக்கு அரிசி, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீராகாரம் தான். அரிசி சோறு சாப்பிட்றதா இருந்தா அன்னைக்கு நோன்பு அன்னைக்கு அரிசி சோறு சாப்பிடுவாங்க. ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா, அந்த அப்புறம் பூரா நீராகாரம் தான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா தின்னு போட்டு தூங்குறது. நோன்புனா எழுதுற மாதிரி தான் தின்னு போட்டு தூங்குறதுன்னு அர்த்தம். என்னது? தின்னு போட்டு தூங்குறது. வாத்தியார் என்ன பண்றாரு? தின்னுட்டு தூங்குறாரு. பள்ளிக்கூட பையன் என்ன பண்றான்? அவனும் தின்னு போட்டு தூங்குறான். வாத்தியாரும் தின்னு போட்டு தூங்குறான், பையனும் தின்னு போட்டு தூங்குறான். அப்படி எப்படி அந்த பள்ளிக்கூடம் இருக்குன்னு பாருங்க. உருப்படியா இருக்குமான்னு பாருங்க. என்னை கேட்ட இந்தியாவுல 1 மணிக்கு மேல பள்ளிக்கூடம் வச்சுக்க கூடாது. ஏன்னா தின்னு போட்டு தூங்க ஆரம்பிச்சாருங்க. தின்னு போட்டு வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல. அப்ப இந்த லட்சணத்துல தமிழ்நாடு இருக்கு, இந்த இந்தியாவே இருக்கு. நம்மளாவது இந்தியாவில கொஞ்சம் தமிழ்நாட்டுல அதிகமாக மனப்பாடம் பண்ணி தேர்வு வாங்குறான். வடநாட்டுல எவனும் பள்ளிக்கூடமா போறதில்ல. என்னது? பள்ளிக்கூடமா போறதில்ல. அவனுக்கு சொந்த மொழியும் தெரியாது.
அது பீகார் ஒழிச்ச உத்தரப்பிரதேச காட்டு மிராண்டிகள் தான், நம்பர் 1 காட்டு மிராண்டிகள். ஒரு இளவும் தெரியாது அவனுக்கு. என்னது இவனுக்கு தான் நம்மளுக்கு புத்தி எல்லாம் இல்லைன்னு ஆடு சொல்றாங்க. மாடு மாதிரி. நம்மளே இந்த லட்சத்தில் இருந்தோம்னா, தமிழர்களுக்கு இந்த லட்சத்தில் இருந்தோம்னா, அப்புறம் வடநாட்டை சொல்லவே வேணும். ஆரோக்கியத்துல கோட்டி விட்டானுங்க. அப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்ற நாம இதை கடைபிடிக்கணும். ஆக வந்து ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த அந்த நன்கு சுத்தமாகின்ற பொழுது தாவரத்தை போல உடம்பு மாறிவிடுகிறது எழுதுறாரு. நன்கு சுத்தமானது பிறகு அதாவது உடம்பை இழைச்சி வரணும். அதாவது கெட்டுப்போன உடம்பை இழைச்சி வரணும். 6 மாசத்துல உடம்பு மாறிடும். 6 மாசத்துல உடம்பு மாறிடும். அப்ப தாவரம் எப்படி சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்கிற மாதிரி நம்ம உடம்பு சுத்தப்படுத்த 2வது நாளே தொடங்கிடும், 3வது நாளே தொடங்கிடும். சூரியன் இருந்து சக்தி எடுக்க ஆரம்பிக்கும். நைட்ரஜன் புரோட்டீனா மாத்திரும். காத்துல இருக்க நைட்ரஜன் புரோட்டீனா மாத்தும். அப்புறம் வெளியே இருக்கிற காமா கதிர்கள், மின்சார கதிர்கள், காமா கதிர்கள், ரேடியேஷன் எல்லாம் இருக்கு நம்மளை சுத்தி. உடம்பெல்லாம் உறிஞ்ச ஆரம்பிக்கும். உறிஞ்சி நமக்கு தேவையான சக்தியை கொடுக்கும், தண்ணீரை கொடுக்கும், காற்றை பிரிக்கும், ஆக்சிஜனை பிடிச்சிக்கும், ஹைட்ரஜனை பிரிக்கும், நைட்ரஜனை பிரிக்கும், நைட்ரஜனை பிரிச்சு புரோட்டீனா மாத்தும். எல்லா வேலையும் ஒரே வினாடியில செய்யும். எல்லா வேலையும் இப்படிங்கிறதுல செஞ்சு முடிச்சிடும். அது என்னமையா எறும்பு ஊடுற மாதிரியோ ஆமை போற மாதிரி கிடையாது. வினாடி நேரத்தில் கன நேரத்தில் இருந்த சக்தியை மாத்திரும். அப்போ ஒரு வினாடி நேரத்துல ஒரு மனிதனுக்கு சராசரி 250 வாட்ஸ் நமக்கு தேவை. ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் காலச்சிப்பி மோட்டார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 250 வாட்ஸ்ல இருந்து 300 வாட்ஸ் வேணும். 300 வாட்ஸ் சக்தியை வந்து உடம்பு தயாரித்து கொடுத்து விடுகிறது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா உடம்பு பூரா எலக்ட்ரிசிட்டி. ஹியூமன் பாடி இஸ் ஆக்டிவேட்டட் பை எலக்ட்ரிசிட்டிங்கிறான். ஹியூமன் பாடி மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில தான் இயங்கிட்டு இருக்குது. அப்ப உடம்பு தனக்கு தானாவே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுனால தான் நான் உயிரோட பேசிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு தேவையான சக்தியை இந்த உடம்பு தயாரித்துக் கொள்கிறது. அதனாலதான் அண்டத்தில் இருக்கிற செயல்பாடு பிண்டத்தில் இருக்கிற கண்டுபிடிச்சானுங்க. இதை கண்டுபிடிச்சு எழுதுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெர்மனி டாக்டர் எழுதுறாரு. அதை வந்து இந்த புத்தகத்துல போட்டாச்சாங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா தமிழர்கள் இனிமேல் வந்து மறந்ததெல்லாம் போது திருப்பி நம்ம ஒரு முறை படிச்சீங்கன்னா போதுமானது. இந்த ஏற்கனவே இது பழைய கலை, புதுசெல்லாம் கிடையாது. இப்போ என்ன பண்ண 2000 ஆண்டுக்கு அப்புறம் அது அறிவியல கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? ஒரு அறிவியலா கொண்டு வரணும். ஆமா, இது இப்ப நான் வந்து உலகத்துக்கு நான் முதல் ஆசிரியர் இருந்து சொல்லி தர்றேன். இது இந்த மாதிரி சொல்லித்தர ஆசிரியர் நான் முதல் நான் தான் 25 வருஷமா சொல்லி இப்பதான் இந்த கூகுள் மீட் வந்தங்காட்டி இது என்ன பண்றேன்னா குருகுல கல்வியை மாத்திட்டேன். தினம் குருவை சேர்ந்து நீ சந்தேகம் கேட்டுக்கலாம். இப்ப வீடு தேடி குரு வந்தாச்சு. இப்ப நீங்க அவங்க அமெரிக்கால உட்காந்துருக்காங்க, நீங்க சிங்கப்பூர்ல உட்காந்துருக்கீங்க, அவர் எங்க சேலத்துல உட்காந்துருக்காரு, இன்னொருத்தர் எங்கேயோ உட்காந்துருக்கு. எல்லாரும் இப்ப நான் எங்க வந்துட்டேன், உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன், நீங்க எங்கிட்ட நோய்க்கு வந்துட்டீங்க, நான் உங்களோட. அப்ப சந்தேகம் தீர்ந்து போச்சு. எடையும் பாக்குறீங்க. நான் என்னோட எடை வந்து உண்மையான எடை வந்து 77, அழுகி போன கெட்டு போன உடம்பு 78 கிலோ, தின்னு கெட்டு போன உடம்பு 78 கிலோ. இப்போ சுத்தம் பண்ணி 58 கிலோ. அப்ப கெட்டு போன உடம்பு என்ன ஆயிடுச்சுன்னா சுத்தமாகுது. சுத்தமானதுக்கு அப்புறம் என் உடம்பு இழைக்கிறது இல்லை. அப்ப சுத்தம் ஆயிட்டாக என் உடம்பு எதுவா மாறு? நடமாடும் தாவரம். என்ன தாவரம்? நடமாடும் தாவரம். என்ன தாவரம்? நடமாடும் செடி கொடிதான். அப்படிதான் டாக்டர் சொல்றாரு. அப்படின்னா அப்ப அதுதான் யோகிகள்னு பேரு. யோகிகளுக்கு 7ஆம் அறிவு, நமக்கு 7ஆம் அறிவு. இப்ப கேள்வி கேட்டு முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? 2 நிமிஷம். 8:41, 45 முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். முடிஞ்சது. நிறைய பேர் கேள்வி யாராவது கேட்டிருக்காங்க. யூடியூப்ல வேலை செஞ்சிருக்கு. யூடியூப் போயிட்டு இருக்கு பாருங்க. யூடியூப்ல 2 பேரும் 3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன் போட்ட 9:44:26. இந்த புத்தகம் வாங்கி படிச்சிருப்பீங்க. சந்தேகம் இருக்கா ஏதாவதுல? இந்த புத்தகத்துல யாராவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லுங்க. யாரு? சுரேஷ். மதன் பேசிட்டேன். மதன் இப்ப மதன் வந்து மதுரையில் இருக்காரு. அவர் வந்து இந்த கருவிகள் வண்டி வாகனம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பேர் பார்ட் வைக்கிறவர். மதுரையில இருக்கிற மாட்டுத்தாவணி என்ன சொன்னார்? மாட்டுத்தாவணி என்னமோ ஒரு இடத்துல. நமக்கு தான் மதுரை நிறைய இருக்காங்களே, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. அவர் வகுப்புல வந்துருவாரு. 30 நாள் அவர் கவனிச்சு சொல்லியிருக்கேன். நன்கொடை கொடுத்து சேர்த்துருக்காரு. அவர் நன்கொடை கட்டி விட்டாரு. அவருக்கு புத்தகம் வாங்கி பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்பதான் சொல்றாரு இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சாச்சுங்க, நீங்க சொல்ற மாதிரி கவனிச்சுட்டு இருக்க. சுந்தரர்கள் சொன்ன எல்லாரும் வேலைக்கு ஆகாதுன்ற அவர் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு இடையில கொஞ்சம் விட்டு போயிட்டாரு. மீண்டும் நான் சொல்ல ஒன்றும் கவலைப்படவே நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்க அவங்க. ஏற்கனவே இந்த மதன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. மதன் அவரை பாருங்க. அவர் இப்பதான் பேசினேன். அவர் வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்க. அவர் பேசுற வீடியோ. நாங்க ஒரு நிமிஷம் பேசுங்க மதன்.
வணக்கங்க. இந்த வரேங்க. ஒரு நிமிஷம் அந்த அவங்க ரைட். வணக்கம் வணக்கம். பாருங்க மதன், பாருங்க இந்த புத்தகத்தை வாங்கி 1 வருஷமா பயிற்சி பண்றாரு, இப்பதான் வர்றாரு. அது உண்மையா பொய்யான்னு 10 பாத்துட்டாங்க. மாசங்க. உங்களை பத்தி அறிவு உண்மையா பொய்யா, உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அதெல்லாம் பாத்துருக்காங்க. பார்த்துட்டு 1 வருஷம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, அதை கேட்க வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். மொத்தத்துல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எப்படியோ இந்த புத்தகத்தை முன்கூட்டி வாங்கி படிச்சிடுறாங்க. படிச்சுட்டு அரைக்கிழமை செஞ்சு பார்த்து கடைசியில ஃபைனல் ரிசல்ட் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இதை வந்து வியாபாரமா பண்ண மாட்டிக்கிறாங்க. எங்கிட்ட நிறைய பேர் படிச்சுட்டு போன போற உண்மை சொல்றது இல்ல, அதெல்லாம் அவங்க மாட்டிக்கிறாங்க. இப்ப நான் வந்து நீங்களே செஞ்சுக்கலாம், நீங்களே வாத்தியார், இது கழிவு எடுக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் வாத்தியாரே தேவையில்லை, நீங்களே வாத்தியார மாதிரி நீங்க சொல்லி கொடுக்குன்னு சொல்றான். ஆனால் இதை படிச்சுட்டு போற கூட இந்த புத்தகத்தை பேசுறது இல்லை. அதனால அது கடைசியில சந்தேகம் வந்துடும், கடைசியில மாட்டிப்பாங்க. என்னது மாட்டிக்குவாங்க. கேள்வி கேட்கும். அவனுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவான். இந்த புத்தகம் படிச்சுக்காட்டு தான் நான் பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டானா, ஏன்டா முட்டாளே, அப்புறம் 1 வருஷம் என்ன ஏமாத்திருக்கேன்னு நீங்க கேட்பீங்க. ஆனா முட்டாளே, இவனை தெரிஞ்சுட்டு ஏமாத்திருக்கேன்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. அப்ப பொய் சொல்றான்னு ஒரு கட்டத்துக்குமே அவன் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவான். எதுக்குடா நீங்க கேட்கிறேன், எதுக்கு இயற்கை சாப்பிடணும் கேளுங்க. இப்படி கேள்வி கேட்டு நீங்க கேள்வி கேட்டே போங்க, திணறணும். என்னது திணறணும்? நீங்க வாழைப்பழம் சாப்பிட்டா கூட பிச்சை எடுக்கணும். நீங்க வாழைப்பழம் சாப்பிட்டா கூட நீங்க பிச்சை எடுத்து தீரணும். உழுது சாப்பிடுறத உண்மையான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? உழுது சாப்பிடுறத உண்மையான வாழ்க்கை. நீங்க வந்து நீங்க பணம் இருக்கிறதுக்காக காய்கறி வாங்கி சாப்பிடுறது, பணம் இருக்கிறதுக்காக கடலை வாங்கி சாப்பிட நீங்க பிச்சை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிச்சை எடுத்தது சாப்பிடுறது அர்த்தங்க. அப்ப உண்மையான வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உழுதுதான் வாழணும். உழுதுண்டு வாழ்வாரே வள்ளுவருக்கு நிகராக உலகத்துல எந்த கொம்பனும் கிடையாது. அவர் தான் கேள்வி கேட்டாரு. உழுது வாழ்றவன் தாண்ட உழுது அவரு சாப்பிட்டுக்குவான். உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவங்களும் பிச்சை எடுக்கணும். அடுத்த வார்த்தை மற்றவங்களும் பிச்சை எடுக்கணும்னு எடுத்துட்டார். அப்போ நீங்க பணக்காரனா இருக்கலாம், ஆனால் எங்க போய் பிச்சை எடுக்கிறீங்க? பணம் இருக்கிற ஒரே ஆணவத்துல போய் உங்க தேவையான பணங்கள் வாங்கி சாப்பிடுறது. சரி, பணம் இல்லைன்னு என்ன செத்து போயிருவீங்களா? அங்கதான் இருக்கேன். பணத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை, பணத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. சரி, நீங்க பணம் இல்லைன்னு என்ன விடுவீங்க? பணம் இல்லை அப்ப என்ன பிச்சை எடுப்பீங்களா? அங்கதான் வள்ளுவர் வராரு. இறந்துதான் வாழும் அவசியம் இல்லை, இறந்து வாழும் அவசியம் இருக்குமானால் இறந்துதான் நான் பிச்சை எடுத்து வாழும் இருந்த கடவுள் சாகட்டும்ங்கிறாரு. யார் சாகட்டும்? கடவுளே சாகட்டும் அப்படின்னு யார் சொல்றாரு? வள்ளுவ பெருமான். எடுத்து படிச்சு பாருங்க. இரவு அச்சரத்துல இரவுன்னு ஒண்ணு இருக்கு. இரவு இரவு அச்சம் ரெண்டு. இரவுன்னு ஒண்ணு இருக்கும், இரவு அச்சம்னு ஒண்ணு இருக்கும். இரவுனா பிச்சை எடுத்துன்னு அர்த்தம். அதுல எழுதியிருக்காரு, பிச்சை எடுத்துதான் வாழும் அவசியம் இருக்குமானால், பிச்சை எடுத்துதான் வாழும் நிலை இருக்குமானால் என்னை படைத்த கடவுள் சாகட்டும்ங்கிறார். என்னது? அப்ப இந்த உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்தீங்கன்னா நன்கு சுத்தமான உடலுக்கு பசி தாகம் இருக்காது. அப்ப நன்கு சுத்தமான உடல் வந்து காற்றுக்கு நைட்ரஜன் புரோட்டீனா மாத்திக்குது. அதுபோக விண்வெளியிலிருந்து வரக்கூடிய காமா கதிர்கள், என்ன கதிர்கள்? காமா ரே. என்ன ரே? காமா கதிர்கள். அந்த காமா ரே வந்து கூட அப்சர்வ் பண்ணிக்கும். என்ன பண்ணிக்கும்? உலகத்துல ஐயா ஐயா உலகத்துல ரெண்டு பெரிய கேள்விக்கு விட தெரியாதவே எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க, செத்தும் போறாங்க. ஒன்று வந்து கடவுள் சொல்றாரு உன்னை நான் சாகரத்துக்காக படைக்கலன்னு. இன்னொரு விஞ்ஞானி உடல் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கிறான், இந்த செல்லுலாம் சாவறதுக்காகவே இல்லை, இது உயிரோடவே இருக்கும் எத்தனை 1000 ஆண்டானாலும் சொல்றான். ஆனா இதுக்கு விளக்கம் யாரும் சொல்லல, விளக்கம் சொல்லல. கடவுளும் சொன்னாரு, மனுஷனும் சொன்னான். ஆனா இது ரெண்டு பெரிய கேள்வி. உன்னை நான் சாவறதுக்காக படைக்கலன்னு கடவுள் சொல்லிட்டாரு, இந்த விஞ்ஞானி சொல்லிட்டான் இந்த செல்லுலாம் எப்பயுமே சாவாதுங்கிறான். அப்ப இதுக்கு விட என்னன்னா ஐயாத்தான், இனிய ஐயாத்தான். அதுக்கு அது அவங்க 2 பேரும் உங்களை தள்ளி விட்டாங்க, நீ போய் சொல்லு, எங்களால முடியல விட்டாங்க. அதான் முடிவு. நான் என்னுடைய ஆராய்ச்சி முடிவு தான். இந்த வெங்கடேஷ் ஐயா புக்கு மூலியமா உங்களை தள்ளி விட்டாங்க. இந்த பெரிய 2 கேள்வியும் இதுவரையிலும் யாரும் விளக்கம் சொல்லல. கடவுள் சொல்றாரு நீ சாவறதுக்கு படைக்கலங்கிறாரையும் செத்து போறான். விஞ்ஞானி சொல்றான் உன் செல்லுலாம் எப்பயுமே அழியாதுறாங்கிறான், அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்புறம் எப்படி அழியுது? அவனுக்கும் பதில் இல்லை, கடவுளுக்கும் பதில் இல்லாத போச்சு. இப்ப என்னன்னா 2க்கும் பதில் வந்துடுச்சு. ஆனா இதை புரியணும்னா நம்ம மண்டையில தான் ஆணி அடிச்சுக்கணும் மாட்டேங்குது.
அது ஒண்ணும் இல்ல. சொன்னாலும் ஏறல. அது ஒண்ணும் இல்ல. ஆ, நீங்க என்ன பண்ணணுமா கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 நிகழ்ச்சிய ஆ. வந்து எல்லாத்துக்கும் அனுப்புங்க. உங்க எல்லா தமிழ்நாட்டுக்கு அத்தன பேத்துக்கு அனுப்புங்க. இந்த 5 நிகழ்ச்சி இருக்கு. ஒரு நாளைக்கு 5 நிகழ்ச்சி இருக்கு அனுப்புங்க. தப்பிச்சு போகட்டும். ஏ ஆ. புரிஞ்ச புரிஞ்ச வச்சு தான் எங்களாட்டம் ஒரு 5 பிண்டங்கள் உட்காந்துருக்குறோம். ஏன்னா புரியலன்னா நாங்க ஏன் உட்கார்றோம் இங்க போய் இந்நேரத்துக்கு? எங்களுக்கெல்லாம் புரியுதுயா. நீங்க ஒரே வாரத்துல கண்டுபிடிச்சிடலாம். நீங்க இது வந்து ஆ 8 நாள் 9 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். 8 நாள் 9 நாள்ல இது கண்டுபிடிச்சிடலாம். மனிதன் இறக்கறதுக்காக படைக்கலங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அது ஆமா. கொஞ்சம் சேர்றதுக்கு டைம் ஆகும். பரவால்ல, ஏன்னா பரவால்ல. சோத்து பிண்டங்கள் எல்லாம் சோத்தால் அடித்த சுரணகட்ட பிண்டங்கள் எல்லாம் மாமிசம் மலைகள் ஒன்றும் பண்ண முடியாது. முள்ள முள்ள தான் குறையும். பரவால்ல, பரவால்ல. எங்க அதாவது வாத்தியார் திட்டுவார் சோத்தால் எங்க வாத்தியார் திட்டுவார் சோத்தால் அடித்த சுரணகட்ட பிண்டங்களை மாமிசம் மலையை என்ன பிடிக்கிற நீ அப்படிம்பாரு. அது மாதிரி தான் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேத்திக்கணும். நானும் அப்படித்தானுங்க. நானும் அப்படித்தான் இருந்தவன். நான் மட்டும் என்ன? ஆ, நான் மட்டும் பெரிய யோக்கியம் கிடையாது. நானும் உங்கள மாரி தான். நல்ல தின்னு கெட்டவன் தான். நானும் இனியனும் தின்னு கெட்டவன் தான். இனியனும் அதான் அதான். இந்த உடம்பு அழியாத உடம்பு ஐயா. இதை நம்ம என்ன மாதிரி இத பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். அழியாது அழியாது மற்றது தினமும் எழுந்தா டெஸ்ட்டுக்கு போகிறான். பிளட் டெஸ்ட்டுங்கிறான், சுகர் டெஸ்ட்டுங்கிறான், சாகுறான். இவனே பண்ணிக்கிறான் வீட்லயே. போய் ஊசி குத்திக்கிறான். என்னடான்னா நான் டெஸ்ட் பண்ணிருக்கிறேங்க. அ. பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறானா, இவன் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறானா. பைத்தியக்காரன் ஏந்திரிச்சதும் இந்த வேலையை செய்யும். கண்ணை முழிச்சதும். இந்த மாதிரி நாட்டில் உட்காந்துக்கிட்டு நாம பேசினோம்னா, நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன். ஒரு விசேஷத்துக்கு எல்லாம் கறி தின்னுக்கிட்டு இருந்தா நான் தூர உட்காந்துருந்தேன். ம். அப்புறம் இன்னொரு அம்மாவும் கறி திங்களா, அவங்களும் என்கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. பேசிக்கிட்டு இருந்தோம். ம். இந்த கறி திங்கிறவங்களாம் எங்களை சொல்கிறாங்க 2 பைத்தியம் இருக்குது, அதுக்கு என்னது குடிச்சிங்களான்னாங்க. அ. ஒரு ரசமாவது கொடுத்தா தின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த 2 பைத்தியத்துக்குன்னாங்க. இப்படித்தான் வாங்கி கட்டிக்கிட்டு வந்தேன். அது 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 மாதிரி நானும் அப்படித்தான். 5 6 பைத்தியம். இப்ப நான் வந்து என்னைக்காவது அத்தி பூத்த மாரி இருங்க. நீங்க சொல்ற மாரி நானும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த திருமண விழாவுக்கு போவேன். வேற வழியே இல்லைன்னு போவேன். அப்ப நான் தனியா நின்றுருப்பேன். அப்ப அங்க இருந்து பேசிட்டு இருப்பேன். இனியன் வர்றான்னு கை காட்டுவான். இனியன் ஒருத்தன் வர்றான் பாருப்பான். எனக்கு பார்த்தாவே தெரிஞ்சுக்க. எனக்கு கை காட்டுறேன்னு தெரிஞ்சு போச்சு. நான் அப்படி பாட்டுக்கு சொன்னா கூட எனக்கு பரவாயில்லையா? அப்படி இது ஒரு சொன்னா கூட நாளைக்கு பரவாயில்ல. பைத்தியம் ஒண்ணு வருதும்பான். வேணும்னே சொல்லுவான். இல்ல அவனுக்கு புரியல. கோபிச்செட்டிப்பாளையத்துல ஏதாவது ஒரு திருமணத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கங்க, மொத்த கண்ணி அஹ், என்னைய தான் பார்க்கும். வந்துட்டான்டா, வந்துட்டான்டா, வந்துட்டான். பைத்தியம் வருதும்பாங்க. அது மட்டும் இல்ல. நம்ம காப்பி குடிக்கிறானா, டீ குடிக்கிறானா, அப்படியே கவனிப்பாங்க. அப்படியே இனியன் வந்துட்டான், அவன் காப்பி குடிக்கிறானா பாரு. ஒருத்தர் டீ அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நானும் மறைஞ்சு மறைஞ்சு உள்ள போறது அப்படி போற 10 பேர் பாரு. என்ன ஐயா வந்துட்டீங்களாம்மா? அடேங்கப்பா என்ன பாசங்கிறீங்க. ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல. அது அப்புறம் ஐயா அது உங்களுடைய அது எப்படின்னாயா, இது அஹ், ஏதோ நண்பன் ஜெயிலில் இருக்கிறான்னு பார்க்க போயிருக்கிறான். ம், அவன் ஏடா ஜெயிலுக்கு இப்படி வந்துட்டே பாவம் பண்ணி இப்படி பண்ணிவிட்டியான்னதுக்கு ம். அவன் இவனை சொன்னானா, நீத்தா இருக்கிற மாதிரி இது கம்பிக்கு உள்ள நீத்தா இருக்கிற, நான் வெளியே இருக்கிறேங்கிறானா. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. நம்மளை பார்த்து அவன் பைத்தியங்கிறான். நம்ம என்னத்தான் பண்ணுறது? பைத்தியம்லாம் சோறு திங்க மாட்டேங்குது. அதனால என்னென்னமோ சொல்லுது. அஹ், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அஹ், ஐயா. ரொம்ப எளிமையானது. சோறு திங்காத நீங்க பண்ண பைத்தியங்கிறான். மாட்டேன். இதை எப்படி செய்யறதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். நீங்க அஹ், முதல்ல சைவத்தில் இருக்கணும். சைவத்தில் இருந்து அஹ். நீங்க சோதனை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்க கட்டாயம் செய்யணுங்க அவசியம் கிடையாது. இது ஒரு 10 நாள் செய்து பார்த்தா போதுமானது. முதல்ல நீங்க சைவத்தில் இருக்கு. குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது 2 மாசமாவது ஒரு 100 நாளாவது சைவத்தில் இருக்கணும். எத்தனை நாள்? குறைஞ்சபட்சம் அதான் சைவத்தில் இருக்கணும். இருந்ததுக்கு அப்புறம் நீங்க காலை எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு நீரை மருந்தா இருந்தணும். எப்பயுமே வயித்துல வந்து 30 ml தண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான். எப்பயுமே தண்ணீர் வந்து வயித்துல 30 ml இருக்கணும். அது ஒரு 11 மணி வரைக்கும் நீங்க தண்ணியை மருந்தா இருந்துட்டே வரணும். எப்பயுமே தண்ணி குறையக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு 2 தடவை ஒரு 50 ml அவ்வளவுதான். பாருங்க தண்ணி குடிக்கிறேன் பாருங்க. இவ்வளவுதான். இதெல்லாம் தண்ணி. அதுதான். ஃபீடிங் பாட்டில் மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். அது சாப்பிடும்போது அவ்வளோ அழகா இருக்கு. அப்புறம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, திருப்தியா இருக்கு, சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இந்த தண்ணி வந்து இறப்பையில எப்பயுமே 30 ml இருந்துகிட்டே இருக்கணும். போக போக குறையும். அதான் அந்த மாதிரி 11 மணி வரைக்கும் சாப்பிடணும். அப்ப சிறுநீர் பார்த்தீங்கன்னா கடுமையான பிணவாடையோடு உடூர நாற்றம். என்னது? துர்நாற்றம் அடிக்கும். அப்படியே மஞ்சளா போகும். அப்புறம் 11 மணி நாக்கு பார்த்தீங்கன்னா, நாக்கு அப்படியே மஞ்சளா படிஞ்சிருக்கும். அப்படியே அந்த மஞ்சளா படிக்கிறது. மஞ்சளா படிஞ்சு அப்ப என்ன பண்ணணும்னா பயப்படக்கூடாது. அப்ப கொஞ்சம் கீரையோ, காயோ, சாம்பார்ல இருக்கிற கீரை,
இல்ல சாம்பார்ல இருக்கிற காய், ஆ. பொரியல் ஏதாவது ஒண்ணு நல்லா எடுத்து எடுத்து கொஞ்சோண்டு சோத்த போட்டு பெனஞ்சிரணும். கீரை சோறு. ஏதோ ஒரு கீரை உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குதோ, கீரை வகை எடுத்து அந்த சோறு போட்டு வணக்கி நல்லா ருசியா தின்னுக்கணும். ருசியா இல்லைன்னா அது வெளியே போயிடும். ருசியா தின்னுக்க வேண்டியது தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உப்புக்கு அப்பளம் வச்சு தின்னுக்க வேண்டியது, ஊறுகாய் வச்சு தின்னுக்க வேண்டியது தான். தின்னுட்டு அப்புறம் அப்படியே அவ்வளோதான். விடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நீர் பயிற்சி செய்யணும். சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு இவ்வளோ காய், நெறைய காய். உங்க வீட்ல ஆ. இருக்கிற முருங்கைக்காய், உங்க வீட்ல இருக்கிற முருங்கைக்கீரை 6 மணிக்கே முடிச்சுக்கணும். 6 மணிக்கு மேல போகக்கூடாது. 6 மணிக்குள்ள நீங்க ஆ. முடிச்சுக்கணும். 6 மணிக்கு நல்லா காய் எல்லா நெறைய காயும். வச்சு, நல்லா வணக்கி அவல் போட்டு வணக்கி பெசஞ்சு அவல் இருக்குல்ல ஒரு 100 கிராம் அவல் போட்டு, ஒரு 100 கிராம் காய போட்டு ஆமா. 2யும் பெனஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டோம்னா சரியா போச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு. இடையில 8 மணி நேரம் கேப் இருக்கிறதுனால, அப்படியே நீர மருந்து அருந்திட்டே இருக்கணும். அருந்த அருந்த பார்த்தீங்கன்னா, அந்த கரைஞ்சு 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 நம்ம சிறுநீர்ல மறுபடியும் போயிட்டே இருக்கும். மலமும் நல்லா ஆ. சுத்தமாயிரும். ரத்தமும் சுத்தமாயிரும். இப்படியே செய்ய செய்ய படிப்படியா படிப்படியா இந்த 10 மணிக்கு சாப்பிட்டது 12 மணி, அப்படியே 1 மணி இப்படியே நீட்டிட்டே போய் கடைசியில சாயங்காலம் ஒரு வேளைக்கு வந்துரணும். என்னது? சாயங்காலம் ஒரு வேளை. அது 1 வாரத்துக்கு 10 நாள்ல வந்துரும். நல்ல நம்பிக்கை இருக்கிறவன், இயற்கை மேல நம்பிக்கை இருக்கிறவன், பகுத்தறிவு பயன்படுத்துறவன் ஒரே வேளையில வந்துருவான். பகுத்தறிவும், மனவலியும் இருக்கிறவன் பகுத்தறிவும் பயன்படுத்தணும். மனவலியில் இருக்கிறவன் ஒரே வேளைக்கு வந்துருவான். அந்த ஒரு வேளை கட்டாயம். 180 நாள் ஒரு வேளை கட்டாயம். 180 நாள் ஒரு வேளை ஒரு வேளை. கட்டாயம். அந்த ஒரு வேளை மலச்சிக்கல் இல்லாத இந்த உடம்பு வந்து நீங்க வைரம் கிடைக்கும். அதாவது மிகப்பெரிய வைரம் கிடைக்க போகுது. அதனால நீங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடலாம். உப்பு, அறுசுவையை நீங்க தியாகம் பண்ணிடலாம். எது ஆ. உங்களுக்கு கிடைக்க போகுது? மிகப்பெரிய வைரம். 100 ஆண்டுகள் செலவில்லாம வாழக்கூடிய வைரம் கிடைக்க போகுது. அப்ப அந்த 180 நாளுக்குள்ள உடம்பு கரைஞ்சிட்டே வரும். கரைஞ்சு ஒரு கட்டத்துக்காக உடல் இளைக்காது. தண்ணீரை அருந்தித்தான் ஓய்வு இருக்கணும். என்னது? தண்ணீரை அருந்தித்தான் ஒரு வேளைக்கு வரணும். அப்படி செய்யணும்னா 180 நாள்ல உடம்பு உடம்பு கரைஞ்சு வந்து ஒரு கட்டத்துல உடம்பு கரையாது, இளைக்காது. உடம்பு ம். சொல்லுங்க. உடம்பு கரையாத அதான் உடம்பு அது இளைக்காது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படியே நடுநிலையா வந்து நின்னுடும். அப்ப நீரை மருந்தாக அருந்தித்தான் அந்த ஒரு வேளை உணவு முடிக்கணும். என்னது? காலையிலிருந்து மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி, மாலை ஒரு வேளை வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகள், கீரைகளை சிறிதளவு அவுள் சேர்த்து மலச்சிக்கல் நீங்குவதற்கு உண்டு வந்தால் படிப்படியாக உடல் எடை குறைந்து வந்து கெட்டுப்போன சதை தான் குறையும். அழுகி போய் தின்னு போய் தின்னு தின்னு கெட்டு போற 80 கிலோ 90 கிலோ இருக்க பார்த்தீங்களா? அதெல்லாம் அத்தனை கெட்டு போனா அழுகி போன உடம்புன்னு பேரு. அந்த அழுகி போன சதை மட்டும்தான் என்ன ஆகும்? கரையும். நல்ல சதை கரையாது. என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். காலையில பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. சும்மா